ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற இப்போ தான் ரீசெண்டாக இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 வருஷம் கூட முடியலை. இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சன் டிவி பிளான் பண்ணிட்டாங்க. அது எந்த சீரியல், ஏன் முடியுது, இதை பற்றின எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சன் டிவியில் வந்து ஒரு நியூ சீரியலோட ப்ரோமோ லான்ச் ஆயிடுச்சு, மணமகளே வா. இந்த சீரியலில் வந்து எந்த டைமில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கொஸ்டினே இப்போ போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான ரிசல்ட்டுமே நமக்கு கிடச்சிருச்சு. இந்த சீரியலை வந்து மத்தியானம் 12:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 100% அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. பட் சன் டிவிகிட்ட இருந்து இன்னும் அஃபிஷியலான ப்ரொமோ வரலை. பட் அப்போ 12:30க்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த பூவா தலையாவோட நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ பதில் கிடச்சிருச்சு. நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பூவா தலையா சீரியலை வந்து டைம் சேஞ்ச் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் கூட 2.77 நல்ல ரேட்டிங் தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதை வந்து 12:30க்கு மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டட் அப்டேட்டாக பார்த்திங்கன்னா பூவா தலையா சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடையே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சன் டிவி பிளான் பண்ணிட்டாங்க போல. இருந்தாலும் பூவா தலையா சீரியல் நான் நெகட்டிவ் ட்ராக்கில் போயிட்டு இருந்தாலுமே பூவா தலையாக்கு அப்படின்னு சொல்லி சில ஃபேன்ஸ் இருக்கதா செய்கிறாங்க. இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறத யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட்டாக இது வந்து இருக்குது. மருமகளே சீரியல் வரதுனால பூவா தலையா சீரியலை வந்து டைம் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக சன் டிவி காலையில் 11 மணி இல்லை 11:30 இப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக 12:30க்கே முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் சன் டிவி முடிக்கிறாங்க போல். அது மட்டும் இல்லாமல் 11:30க்கெலாம் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா சித்தாரா மேம் அதில் நடிப்பாங்களான்னு தெரியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து மறுபடியும் திருந்துற மாதிரி, அவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி சீரியலை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க போல். பூவா தலையா சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அவங்கள வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.